ஹேஃபமே வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம குவென்னை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா குவென்னை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் வீடியோக்கு. கைஸ் உண்மையாலுமேங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா என் கண்ணு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதை தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் சேனலுக்காக புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் ப்ரொடியூஸ் நோட்டிஸ் வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கைஸ் குவென்னோட லுக்கை பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 months இருக்குன்னு நினைக்கிறேன் குவென்னை லாஸ்ட்டாக வீடியோ போட்டு. ஸோ நம்மளோட ட்ராக் ட்விஸ்டர் ஸ்டிக்கர்லாம் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிழிக்க வேண்டிய நிலமை வந்துருச்சு. ஸோ இந்த சைடும் பார்த்திங்கன்னா இருக்காது, தெரியுதா? அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூங்க. திரும்புகிற பக்கம்லாம் அடிமேல் அடிக்கிறாங்கப்பா, அந்த மாதிரி தாங்க இருக்குது. சரி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா இதுதான் பார்த்திங்கன்னா அதுக்கான சரியான டைம். போகலாமா? ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஸோ பிக்கப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதுக்கு மேலே வேணாம். குவென் ஃபேன்ஸ் இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீட்டரை பார்த்துட்டு சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு நிமிஷம், அது சின்ன சென்சார் ப்ராப்ளமு. அது கரெக்டாக மேலே தூக்கினா தான் பார்த்தீங்கன்னா அது போகுது, இல்லைனா டிஸ்பிளேயில் அப்படியே இருக்குது. அண்ட் ஃபேமே, ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், ஸோ இந்த வீடியோவில் நான் அதை பற்றி பேசணும்னா கண்டிப்பாக டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே போகும்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதை பற்றி நான் சொல்லியே ஆகணும். கைஸ், ஒரு 4 daysக்கு முன்னாடிங்க நான் ஒர்க்கில் இருந்தேன். ஓகேங்களா, ஈவினிங் தான், ஈவினிங் ஒரு 7-6 போல் இருக்கும் டைமு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்சிடெண்ட்டுங்க, அதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டு. சரிங்களா, நான் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஓப்பனாக பேசிடுறேன். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ ஆக்சிடெண்ட்னால் எனக்கு கிடையாது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஓகேங்களா, கரெக்டான ரோடு தான், ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டு இருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா சென்டர் மீடியன் இருக்குது, அது ஒட்டியே தான் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ முக்கியமாக எல்லா ஆக்சிடெண்ட்டுக்குமே காரணம் சரக்கு தாங்க. ஸோ ஆல்கஹால் இப்போ எல்லாருமே எடுத்துக்கிட்டு ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸை வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் சைடில் கொடுத்தே ஆகணும்னு சொல்லுவேன். ஸோ இந்த இன்சிடெண்ட் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் இதை பேச வேண்டிய காரணமும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா இதை கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தட்டி கேட்க முடியாத சுச்சுவேஷனில் நம்ம மாட்டிக்கிட்டு இருந்தோம். அப்படிங்கும்போது என்ன மாதிரி ஆளுங்களாம் இந்த மாதிரி வீடியோஸில் தான் அதை பற்றி சொல்ல முடியும், கோவத்தை வெளிப்படுத்த முடியும். ஸோ அப்படி தான் நான் வந்து அந்த இடத்துல என்னால் ஒன்றுமே பண்ண முடியாமல் அந்த ஒரு விஷயத்தையாவது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு நாடு இப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான். மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு ஆல்கஹால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரைவ் பண்ணாதீங்க. அண்ட் பசங்க கூட சேர்ந்து ஆல்கஹால் அடிச்சுட்டு வெளியே சுற்றாதீங்க. ஏன்னா தைரியம் பார்த்திங்கன்னா தானாக வந்துருப்பாங்க. அது ஏன்னு தெரியாது. சிங்கிளாக இருந்தால் கூட கம்முன்னு போயிடுவானுங்க. 2 பேர் 3 பேர் சேர்ந்துட்டானுங்கன்னா அது எப்படி தான் அவங்களுக்கு ஆல்கஹால் அடிச்சதுக்கப்புறம் தைரியம் வரும்னு தெரியல. அப்படியே இவனுங்க தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி தைரியம் வந்துடும். அது நான் ஒரு இன்சிடென்ட்டில் பார்க்கலாம், பல இன்சிடென்ட்டில் பார்த்துறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்காங்க. சாப்பாடு எடுத்துக்கிட்டு நைட் திரும்பி போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, பெட்ரோல் போடலான்னு சொல்லிட்டு ரைட்டில் போகிறாங்கங்க, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். ஓகேங்களா, இவங்க ஸ்கூட்டியில் ஆல்கஹால் எடுத்த 2% பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு, ஒரு சிட்டிக்குள்ளே 60 to 70 மேலே போகக்கூடாது. இவனுங்க ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு அவ்வளோ ஸ்பீடில் வராங்க. சரிங்களா, அந்த ஸ்பீடில் வந்தவனுங்க பிரேக் அடித்தா நிற்குமா ஒரு ஸ்கூட்டியோட டயர்? நீங்கள் நார்மலாக யோசிச்சு பாருங்கள். ஒரு ஸ்கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி ஓகே, ஒரு என்எஸ்ஆர் இருக்கட்டும், ஒரு எம்டிஆர் இருக்கட்டும், அந்த மாதிரி பெரிய பைக்ஸ்லாம் பிரேக்கிங் நல்லாயிருக்கும், நிற்கும். ஸோ ஒரு ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா பிரேக் கண்டிப்பாக நிற்காது. இருந்தாலும் அதில் பெரிய அவன் நார்மலாக வந்திருந்தால் கூட அங்கே எனக்கு டென்ஷனே இருக்காதுங்க. அவர் அவ்வளோ ஆல்கஹால் எடுத்திருக்காரு. 60ல் வராரு, வந்து இடிச்சிட்டாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா இடிச்சிட்டாங்க, செம்ம வேகமாக வந்து இடிச்சிட்டாங்க. ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தடுமாறி விழுவுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஏஞ்சி நின்றுட்டாங்க. ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. ஸோ அவங்க வந்து கீழே விழுவுல, அவங்க கால் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூட்டி வந்து டேரெக்டாக அடிக்குது பின்னாடி. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நடக்குது என் கண்ணு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த இடத்துல சால்வ் ஆயிரும். ஏன்னா அந்த இடத்துல ஏக்கச்சக்கமான ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. எப்பயுமே நடக்கும், ஒரு நாளைக்கு 1 or 2 கண்டிப்பாக நடக்கும். ஸோ அந்த இடத்துல ஏன் ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி யாருமே எதுவுமே பண்ணலைங்கிறது தெரியல. நான் இவ்வளோ கோவப்படுறதுக்கு காரணமும் நான் அதை சொல்கிறேன். ஏன்னா கடைசியாக அதை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களே கோவப்படுவீங்க. ஏன் அப்படி, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆனா அப்படின்னு. கைஸ், அந்த இடத்துல சாதாரணமாக தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த இடத்துக்கிட்ட
அவர் வந்து ஆல்கஹால் எடுத்திருந்தார். கண்டிப்பாக அவரோட பவரை காட்டணும் அப்படிங்கிறது தான் அவரோட மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். அது ஆல்கஹால் எடுத்தவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி என்னன்னா. அது எனக்கு தெரியல. மோஸ்ட்லி அந்த ஆல்கஹால் எடுத்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அங்கே அவங்க வந்து கெத்த காமிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. இடித்தோடனே அவர் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா, நீ எங்கடா திரும்புகிற? அவர் ஆக்சுவலாக வந்து சென்ட்ரல் மீடியா பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா கட் அடிக்கிறார். ஓகேங்களா? இவர் வந்து பின்னாடி ஹை ஸ்பீடில் ரைட்லேயே அவ்வளோ ஸ்பீடாக அங்கே ஆக்சிடென்ட் டெய்லி நடக்கும். லோக்கல் பீப்புள்ஸ்க்கு நிறையா பேர் தெரியும். அந்த இடத்துல அவர் அவ்வளோ ஸ்பீடு வரணுங்கிற அவசியமும் கிடையாது. அவர் ஏன் வந்தாருங்கிறது அவருக்கும் தெரியல. ஒரு வேலை எதுவும் வச்சுருந்துருக்கலாம், அந்த மாதிரி கூட வச்சுருக்கலாம். அதாவது பாட்டில் கூட வச்சுருந்துருக்கலாம், அதனால் கூட போகணும் அப்படின்ட்டு கூட போயிருந்துருக்கலாம். ஸோ அது என்னங்கிறது நமக்கு தெரியாதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே நடந்துச்சு. சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகி இவர் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்கிறாரு, ஏன்டா எங்கடா வந்து வரீங்க, எங்கடா வந்து வர, பார்த்து வர வேண்டியதானே, ஸோ எங்கே கண்ணை வச்சுட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. உடனே அவருக்கு பார்த்தீங்கன்னா செம கோவம். இது எல்லாமே லைவாக நான் பார்க்குறேன். அவர் பேசின எல்லா வார்த்தையும் என் மைண்ட்குள்ளே இருக்குங்க. அதனால தான் மறக்க முடியாமல் உங்ககிட்ட சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2 டேஸ்க்கு அப்புறமும் இந்த விஷயத்தை நான் பேசணுங்கிறதுக்காக பேசுகிறேன். எங்கடா பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவருக்கு கோவம் வந்துருச்சுங்க. அதான் அந்த ஆல்கஹால் எடுத்துக்கிட்ட பர்சனு. நீ எங்கடா பார்த்துட்டு ரைட்டு ஏறின, நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக ஓட்டுறா, நீ என்னடா என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் முன்னாடி பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. கொஞ்ச நேரத்தில் ஏன்டா அடிப்பட்டது எனக்கு, உனக்கு என்னடா பிரச்சனை, எனக்கு தான்டா பயங்கரமான அடி, நான் கரெக்டாக தான்டா வந்தேன், இண்டிகேட்டர் நான் போட்டுருந்தேன்டா அப்படின்னு சொல்லி ஒய்ஃபும் ஹஸ்பண்டும். ஆக்சுவலாக வண்டி வந்து இடித்தோடனே ஃபுல்லாக ஆஃப்ங்க. ஏன்னா நியூ மாடலு, ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப்பு. ஸோ அது வந்து வண்டி ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் யாருமே எதுவுமே பார்க்கல, என்ன நடந்துச்சுன்னா நமக்கு தெரியல. இருந்தாலும் அந்த இடத்துல அவ்வளோ ஸ்பீடுங்கிறதும் பிரச்சனை தான், ஆல்கஹால் எடுத்துக்கிட்டதும் பிரச்சனை தான். அவங்க மேலே தான் நான் ஃபுல் தப்பையுமே சொல்லுவேன். அவ்வளோ ஸ்பீடு வந்திருக்கக்கூடாது. ஸோ இடிச்சிட்டாங்க, ஓகே சாரி சொல்லிட்டு கிளம்பி இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பர்சன் என்ன தெரியுமா பண்ணார், கெட்ட வார்த்தையில் அவர் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது அவங்க ஒய்ஃப் முன்னாடியே. ஆக்சுவலாக அந்த இடத்துல அடிப்பட்டவங்க அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அவங்கள வந்து அவங்க ஒய்ஃப் அவ்வளோ சொல்கிறாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, நீங்கள் போதையில் இருக்கீங்க, நீங்கள் எதுவும் பேசாதீங்க, போங்க, எங்களுக்கு தான் அடிபட்டுருக்கு, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் உங்களை எதுவுமே சொல்லலை, நீங்கள் போங்கிறாங்க. அவர் வேணும்னே பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை அந்த அளவு கேவலமாக என்னென்ன கெட்ட வார்த்தை பேச முடியுமோ அவ்வளோ பேசுகிறேன். நீ என்ன பண்ண முடியும் பண்ணுறா, நீ என்னடா பண்ணுவேன், நானும் இடிச்சேன்டா, என் வண்டியிலே டேமேஜடா, காசை கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லி அவரும் பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுக்கிட்டு 2 பேராக வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. சரி, இதெல்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பேச்சுவார்த்தையில் தானே போயிட்டுருக்கு அப்படின்னு இருக்கும்போது நீ என்னடா அவ்வளோ பெரிய ஆளான்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் முன்னாடி அவங்க ஒய்ஃபையும் ஒரு வார்த்தை சொல்லவும் டென்ஷனில் திட்டாருங்க. அவர் உடனே அவர் ஹஸ்பண்டோட ஒய்ஃப் மண்டையிலே 2 அடி செம்ம வேகமாக அடிச்சிட்டாரு. அந்த போதையில் இருந்தவர் அடித்தோடனே அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க ஹஸ்பண்டை தான் காப்பாற்ற பார்க்கணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா அங்கே சுற்றி 30 பேர்கிட்ட இருக்காங்க, எங்களால் எதுவுமே பண்ண முடியல. ஆக்சுவலாக நான் தட்டி கேட்க போகலான்னு சொல்லி நான் முன்னாடி போனேன். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபோட ப்ராப்ளம் போல் ரோட்டில் சரக்கில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருங்க. அவர் வந்து தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து போதையில் இருக்கிறவர் இன்னொரு போதையில் ஆக்சிடென்ட் பண்ணவரை தட்டி கேட்குறாரு, சட்டையை பிடிக்கிறாரு. உடனே இவர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா போட்டு அவரை போட்டு சரியான அடிங்க, சாகிற அளவுக்கு அடி. போகிற வர வண்டியிலலாம் இழுத்து கெடாசுறாரு. சரிங்களா? அங்கே ஒரு பிரச்சனையே கிடையாது. இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே இருந்தால் பெரிய பிரச்சனையாயிரும் போல், நம்ம போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சைடு ரோட தாண்டி போய் நிறுத்திட்டாங்க. அப்பயே அவர் வம்படியாக போயிட்டு ஒம்பழுத்துக்கிட்டு இருக்காருங்க ஆக்சிடென்ட் பண்ணவர். அது கூட பிரச்சனை இல்லை. அவங்க ஒய்ஃப் முன்னாடி 30 பேருக்கு முன்னாடி அடிப்பட்டவர் அவரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் காமிக்க வக்கில்லாத டாக் கூட சொல்லக்கூடாதுங்க, நன்றி உள்ளதுங்க. இவங்கெல்லாம் எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறதுனே சத்தியமாக தெரியல. இவ்வளோ மோசமாக இருக்கானுங்க. ஆல்கஹால் எடுத்துக்கிற ஒரு இன்சிடென்ட் பண்ணுற, அதை பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீ கெத்துன்னு காமிக்கிற பார்த்தியா, உங்களுக்குலாம் இவ்வளோ தைரியம் யார் கொடுத்தா அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல. தைரியம் கொடுத்தான் பாருங்களேன். ஆனால் அவனுங்களுக்கு தாங்க ஏதாவது பண்ணணும். உண்மையாலுமேங்க இவனுங்க இவ்வளோ தைரியம் எப்படி வச்சுருக்கானுங்க, இதுவுமே கிடையாது. அது ஒரு வார்த்தை சொன்னான், ஏன் செத்துறம் போனாயா அப்படின்னு சொல்லி நான் போகிறேங்க, முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு போகிறேன். 30 பேர் பார்க்குறோம், தெளிவாக இருக்கிற அத்தனை பேர் அவரை தட்டி கேட்கறதுக்கு முன்னாடி யாருமே எடுத்து வைக்கல. சரிங்களா? கால் எடுத்து வைக்கல. ஆனால் ஒருத்தர் போதையில் இருந்தவர் நீ எப்பறம் அவங்க அடிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு அந்த ஆக்சிடென்ட் பண்ணால் அந்த போதையாக இருக்கிறவரை வந்து சட்டையை பிடிச்சோன்னே அவருக்கு சரியான கோவம். இந்த ஆள் கொஞ்சம் ஒல்லியாக தான் இருந்தார். அவர் உடனே போட்டு தூக்கி எரிஞ்சு அடிக்க ஆரம்பிச்சு சாவர அளவுக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. எங்களால் எதுவுமே பண்ண முடியல. நான் முன்னாடி கால் எடுத்து வைக்கிறேன், வேடிக்கை மட்டும் பாரு, பக்கத்தில் வந்த எல்லாருக்கும் இதே நிலமை தான் அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க இது, ஒரு விஷயம் கண்ணு முன்னாடி நடக்குது, அதை போய் தடுக்க கூட முடியலன்னா அப்புறம் என்னத்துக்குங்க இப்படி இருக்குது? இதை விட முக்கியமான விஷயம், மெயின் மேட்டரே இதுதான். இவ்வளோ பிரச்சனை அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா? 30 மீட்டரில் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. வெறும் 30 மீட்டர் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. யாருமே வரலங்க, யாருமே வரல. ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ரோட் பிளாக்கு. அவ்வளோ பிரச்சனை நடு ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு, யாருமே பார்க்கல.
ஒருத்தனு கூட தைரியம் இல்லை. இதுவுமே நான் உண்மையாக சொல்லிக்கிறேன். நான் எல்லா இடத்துலையும் எல்லா பிரச்சனையும் தட்டி கேட்கணும்னு நான் போகிறவன் தான். நான் அந்த மாதிரி தான் போனேன். ஆனால் எனக்கு பின்னாடி எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா இருந்தார். அவரு இந்த பிரச்சனைலாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவார். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எப்படி போயிட்டு இருக்கு ரூல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ப்ளீஸ் இந்த கவர்மெண்ட் சைடில் இந்த போலீஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஸோ நீங்கள் வந்து இந்த ஹெல்மெட் போடாதவங்க, இந்த மாதிரி ரோட்டில் போகிறவங்க, இவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு விட்டுட்டு இந்த ரேப் பண்ணுறவன், கொள்ளையடிக்கிறவன், பைக் திருடுறவன், இந்த மாதிரி ரோட்டில் வந்து பந்தா காட்டுறவன், 4 பேர் கேங் சேர்த்துக்கிட்டு அடுத்த ஆள் அடிக்கிறவன், இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணுறவன், இவனெல்லாம் தயவு செஞ்சு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் எடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற பிரச்சனை, கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா உண்மையாலுமே உங்களுக்கு கோழி வந்து நன்றியை சொல்லுவேன். ஏன்னா என் கண்ணு முன்னாடி ஒரு ஒய்ஃபுக்கு முன்னாடியே ஒரு ஹஸ்பண்டை, அதுவும் அவருக்கு பார்த்தீங்கன்னா காலில் அடிபட்டிருந்தும் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணவே அவனை அடிக்கிறான். இது எங்கெங்கே நடக்கும்? இந்த விஷயம் எங்கெங்கே நடக்கும்? எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக இருக்குது. எதுவுமே என்னால் பண்ண முடியலையே அந்த ஒரு சுச்சுவேஷனில். நம்ம போய் தடுக்கவும் முடியலைங்க. இப்போது நான் ஒரு வீடியோ ப்ரூஃப் ரெடி பண்ணி கொடுத்தாலும் அவன் ஸ்டேஷன் போய் இருக்கான் ஒரு மாதம். இந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவன் வெளியே வரான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன தெரியுமா பண்ணுவான்? யார் இந்த ப்ரூஃப் அவங்ககிட்ட கொடுத்தாங்கன்னு சர்ச் பண்ணுவான். அப்போ நான் மாட்டினேன்னா எனக்கு ஃபேமிலி, எனக்கு ஃப்யூச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவன் என்ன பண்ணுவான்? அவன் இதுலேயே கடக்கிறவன். ஸோ ஆல்கஹால் பிரச்சனை, அது பண்ணும் இதை பண்ணுன்ட்டு அப்படி இப்படின்னு சுற்றுறாங்க. அவனுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயங்க. ஸோ நம்மளுக்கு அப்படி கிடையாது. நமக்கு லைஃப் இருக்குது, ஃப்யூச்சர் இருக்குது, நம்ம அதை பார்க்குறவன். இவன் என்ன பண்ணுவான்? ரிவெஞ்ச் எடுக்கிறங்கிற பேரில் நம்மளே தான் பண்ணிட்டானா, அப்போ 4 பேர் நம்ம உயிர் தான் போவோம். அவன் என்ன பண்ணிடுவான்? திரும்பி ஒரு 2 மாதம் 3 மாதம் உள்ளே போயிட்டு இருப்பான். பிரச்சனை கிடையாதுன்னு எதனாலும் பண்ணுறதுக்கு தைரியமாக இருப்பான். இன்னுமே இந்த நாட்டில் நடக்கிற பல பிரச்சனை பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாளில் கண்ணுக்கே தெரியாத பிரச்சனையாக மறைஞ்சிருது. அது ஏன்னு தான் தெரியல. அது இந்த மக்களுக்கு தெரியுது. ஆனால் அந்த 3 நாளில் ஏதோ ஒரு ரூல்ஸ் எடுக்கிற, ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன ஆவான், ஏது பண்ணுறான், இருக்கானா இல்லையா, வெளியே தான் சுற்றுறானா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அது தெரியப்படுத்துங்கன்னு நான் சொல்கிறேன். எலெக்ஷன், அதாவது எல்லாருக்குமே எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ தமிழ்நாட்டு சைடில் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வருது, ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் ஸோ இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் நான் சொல்லவே போகிறது கிடையாது. ஸோ உங்கள் மைண்டில் யாருக்கு தோணுது, யாரை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு தமிழ்நாடை கொண்டு போவாங்க, ப்ராப்பராக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி எல்லாரையும் மக்களை வந்து திருத்துவாங்க, அந்த அளவு உங்களுக்கு நம்பிக்கை ஒருத்தர் மேலே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஓட் போடுங்க. ஸோ இவங்களுக்கு தான் போடணுன்னுலாம் நான் சொல்கிறேன். அண்ட் கைஸ், இதை பற்றி நான் பேசுகிறதுக்கு காரணம் வந்து எனக்கு வந்து அவர் மேலே ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடுச்சுங்க. ஏன்னா ஒரு 30 பேர் இருக்காங்க, யாருமே அந்த இடத்துல அவங்கள காப்பாற்ற முடியல, அடி வாங்கலை தடுக்க முடியல. ஒரு ஒய்ஃப் முன்னாடி அவர் அசிங்கப்பட்டார்னா சுற்றி இருந்த எனக்கே, அதாவது வேடிக்கை பார்த்த எனக்கே இவ்வளோ மனசு கஷ்டப்படுதுன்னா, ஒரு போதையில் வந்தவன் ஒய்ஃப் முன்னாடியே அவரை அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவர் எவ்வளோ மனசு அடிச்சிருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவனுங்க ஏன் இப்படி இருக்கானுங்கன்னு சத்தியமாக தெரியல. ஆல்கஹால் எடுத்துக்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிற இடத்துல மட்டும் இருங்க. வெளியே போகிறீங்கன்னா ஆல்கஹால் போட்டதுக்கப்புறம், அது போதை தெளிஞ்சதுக்கப்புறம் வெளியே போங்க. நீங்கள் ஒன்றும் பெரிய டான் கிடையாது. எல்லாருக்குமே தைரியம் இருக்குது, எல்லாருக்குமே வந்து அடிக்கிற அளவுக்கு தெம்பு மனசில் இருக்குது, சரியா? தைரியமும் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா, நாளை பின்ன நாங்கள் ஸ்டேஷன் அப்படி இப்படின்னு அலைஞ்சோம்னா நமக்கு ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா ஸ்பாயில் ஆகும். ஏன்னா இது ஒரு விஷயத்துக்காக நம்ம போனோம்னா அங்கே எவ்வளோ செலவாகும் இருக்குது, எவ்வளோ நாள் போகும் இருக்குது. நம்ம ஒரு நாள் போய் அலைய போகிறது கிடையாது. அவன் ஜாலியாக இருப்பாங்க, ஆப்போசிட் பார்ட்டி ஜாலியாக இருப்பான், அவன் நம்மளை அடிச்சிருப்பான், ஆனால் நம்ம அணைஞ்சிக்கிட்டு இருப்போம். அடி வாங்கினா நம்ம என்ன இழிச்சவாயனா சொல்லுங்கள்? ஏங்க இது மட்டும் கிடையாது, என் ஃபேமிலியிலே நிறையா இஷ்யூ நடந்திருக்கு. ஒன்றுமே இல்லை, ரோட்டில் போயிட்டு இருக்கான், 2 பேர் போதையில் இருக்கான், வந்து இடிச்சிட்டான். இடிச்சதுக்கப்புறம் ரோட்டில் இருக்கிற மக்கள் வந்து அவங்க 2 பேர்த்தையும் அடிச்சிருக்காங்க. ஏன்டா போதையில் வண்டியை ஓட்டு வந்து அவர் காலே போயிடுச்சுன்னா, கார் வந்து டயர் வந்து ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூ போச்சு, சரிங்களா? அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, யாரா என்ன அடிச்சதுன்னு சொல்லிட்டு போதையில் இருந்தவன் போயிட்டு ஒரு 10-15 பேரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் அந்த கால் உடைஞ்சவர் இருக்காரு. ஏன்னா அங்கே அடித்தவங்க வந்து இந்த ரோட்டில் வேடிக்கை பார்த்தவங்க, சரிங்களா? போதையில் இருக்காங்கன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. நீங்கள் போதை தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்கானுங்க. நீங்கள் என் மேலே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களை அவ்வளோதான், இதோட முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க. யார்? ஆக்சிடென்ட் பண்ணவனுங்க. இப்படி இருக்கிற நிலமையில் அவனுங்க எங்களால் எதுவுமே பண்ண முடியல. அந்த சுச்சுவேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவன் நாளை பின்ன எது வேணாலும் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் குட்டி அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு அப்படி கிடையாது. ஸோ நமக்கு எல்லாமே முக்கியம். அப்படிங்கும்போது தான் நான் இவ்வளோ நாள் இங்கே பாருங்கள், இவ்வளோ வருஷம் எல்லாரையும் பார்த்துருங்க, சேஃபாக இருங்கன்னு சொல்கிறது, இந்த பைக்கில் போகிறது, காரில் போகிறது, இதுக்காக மட்டும் கிடையாது. ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த சுற்றி நம்ம சரௌண்டிங்கில் நடக்குது. இன்னுமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எவ்வளோ தூரம், அதாவது எவ்வளோ லாங் போகும்னு தெரியல. நான் கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷத்தில் முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நான் பேசணும்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா என் மனசு கேட்காது. ஏன்னா அந்தளவு சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா கண்ணு முன்னாடி, அதாவது தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுமே நம்மளால் தட்டி கேட்க முடியாத ஒரு நிலமையில பார்த்திங்கன்னா நம்ம இருக்கோம். அந்த அளவு தள்ளிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். இது வந்து
நம்மளுடைய ஓட். ஸோ கரெக்டான ஒரு பர்சனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ யார் வந்தாலும் சந்தோஷம் தான். திரும்பி யார் வந்தாலுமே சரி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து அந்த ரோட்டில் போகிறத மட்டும் பார்க்காம கண்ணுக்கு தெரியாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பெண்களுக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை எல்லாருமே தட்டி கேளுங்க. ஸோ கண்ணு முன்னாடி நடக்குதுன்னா தயவு செஞ்சு ஓரமாக நின்று பார்க்காதீங்க. ப்ளீஸ் 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 தட்டி கேட்குற அளவுக்கு நீங்கள் வந்து போங்க. அதனால் வேறு வழி இல்லைங்க. நம்ம தட்டி கேட்டால் பயமாக இருக்குங்க. ஏன்னா நாலு பின்ன அவன் என்ன பண்ணுவான்னா அவன் நம்மளை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு பயத்தினால தான் நம்ம யாருமே தட்டி கேட்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன். 30 பேர் பார்த்திங்கன்னா அவரை சுற்றி நிற்கிறோம். ரோடே பிளாக்டு. 10 நிமிஷம் யாருமே எதுவுமே பண்ண முடியல. தட்டி கேட்குற ஒருத்தனையும் அந்த போதையில் இருந்தவன் திட்டுறான். மூடிட்டு வேடிக்கை மட்டும் பாரு, வந்தனா உனக்கு அவ்வளோதான். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேன். நான் பார்த்துட்டு ஏரியாவே என்னோடது, வாயை மூட்டு இருக்கணும் அப்படின்ட்டு போகிறான். எனக்கு புரியல. நான் என்ன பண்ணேன்? அவன் போதையில் இருக்கான், அவனை அடித்தா செத்துருவான்டா, கம்னு இருங்கடா, ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க, ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்கு எதுக்கு அடிச்சுக்கிறீங்க, டேமேஜ் அவனுக்கு அப்படின்னு நான் அதையும் சொல்கிறேங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இப்படி இருக்கானுங்க இவனுங்க? என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க? இவங்க எல்லாம் கேட்குறதுக்கு ஆள் இல்லையா என்னன்னே தெரியல. இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் பேசாமல் ஏதாவது பெருசாக ஒரு படிப்பு படிச்சுட்டு நான் ஒரு ரூல்ஸ், அதாவது பெரிய இடத்துக்கு நான் ரூல்ஸ் போடுற அளவுக்கு ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னு எனக்கு மைண்ட்குள்ளே ஓடுது. அது ஏன்னு தெரியல. இருந்தாலும் நமக்கு படிப்பு வராது தான். அதனால தான் பார்த்திங்கன்னா இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் ஒரு விஷயம் நம்ம நினச்சி பண்ணோம்னா எதுனாலும் முடியுங்க. ஸோ கண்டிப்பாக முடியாமலாம் யாராலையும் கிடையாது. யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃப்ளைட் மேலே பறக்குது, அதை மேக் பண்ண ஒரு ஹியூமன் தான். அப்படிங்கும்போது கைஸ் இங்கே பாருங்கள், நம்மளை விட அதர் கண்ட்ரிலாம் எவ்வளவோ டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே ஆல்கஹால் தான் ஒரு விஷயமே கிடையாது. காலையில் ஆல்கஹால் குடிச்சிட்டு தான் ஒருத்தன் வேலைக்கே வரான். அப்படிங்கும்போது எந்த அளவு பாருங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிருக்கானுங்கன்னு. ஒரு ஃபேமிலி நாசமாக போகிறதுக்கு காரணமும் இந்த ஆல்கஹால் தான். அதை அடிங்க, ஒரு கண்ட்ரோல்டாக அடிங்க. டெய்லி நான் அடித்தா தான் கரெக்டு அப்படின்னா சம்பாதிக்கிறதே அவன் ஆல்கஹால் அடிக்கிறதுக்காக தான் இருக்குது. அது ஏன்னே தெரியல. இவனுங்க ஏன் இப்படி ஆகிட்டானுங்களும் தெரியல. இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை, கேஸ்டில் பிரச்சனை, அதில் பிரச்சனை, இதில் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. பொண்ணுங்களை கொல்றானுங்க, என்னென்னமோ பண்ணுறானுங்க. அதெல்லாம் யாருமே தட்டி கேட்கறது இல்லை. 3 நாள் நினச்சா 4ஆம் நாள் அடுத்த நிமிஷம் மாறிட்டு வேற ஒரு பிரச்சனைக்கு போயிடுறானுங்க. இப்போ பழசு எங்கே போச்சு, பழசு என்ன ஆச்சு, அதுக்கு ஒரு ரீசன், கரெக்டான ஒரு ரீசன் சொன்னீங்களா, இது இதாச்சுங்க, அவன் இது பண்ணிட்டான், அவனை வந்து ஜெயிலில் போட்டோம், இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எங்கள் மனசில் எவ்வளோ கோவங்கள் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ நான் இவ்வளோ பேசுவேன்னு நினச்சி பாருங்கள். நான் பேசினேன்னா 1 டே ஃபுல்லாக நான் பேசுவேன். ஏன்னா என் கண்ணு முன்னாடி அவ்வளோ இன்சிடென்ட் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. எதுவுமே என்னால் தட்டி கேட்க முடியல. அப்படிங்கும்போது எனக்கே சத்தியமாக வருத்தமாக தான் இருக்குது. அது ஏன்னு தெரியல கைஸ். ஒன்றுமே இல்லை. ஸோ யார் வந்து நெக்ஸ்ட்டு வந்தாலுமே சரி, ப்ளீஸ் இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இவங்க இவ்வளோ தைரியமாக சுற்றக்கூடாது. ஒருத்தனை வந்து ஹெவியாக வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா பயப்படுவாங்க. ஸோ அதுதான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஹெல்மெட் போடலாம் அப்படிங்கிறத விட இதெல்லாம் ரொம்ப பெரிய க்ரைமு. திருடுறான், ஒருத்தனை கொல்றான், அடிக்கிறான், அடித்தே சாவடிக்கிறான், பொண்டாட்டியை உதைக்கிறான், என்னென்னமோ நியூஸஸ் பார்க்குறேன். ஒரு பொண்ணை இது பண்ணுறான், 9 வயசு 8 வயசு, அவனுங்களாம் என்ன ஆனானுங்க, அவனுங்களாம் அவங்களாம் கொண்டாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல நடந்தாலும் நமக்கு ஒரு கோவம் வருதுங்க. ஏன்னா அப்படி தான் இருக்கணும். இவனுங்களாம் எனக்கு என்ன அப்படின்னு போனாங்க, 4 பின்ன நமக்கு ஒரு பிரச்சனை வருது, நம்ம ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒருத்தருமே வந்து நிற்க மாட்டான். ஸோ 4 பேருக்கு நடக்குதுன்னா நம்ம அந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணணும். அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன். அது யோசிக்கிறானுங்களா யோசிக்க மாட்டானுங்களா ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. கரெக்டான ஒரு தலைவனை சூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சூஸ் பண்ண போகிற ஆள் கரெக்டான ஆளாக இருப்பார். எதுக்கு பேரிகார்டு? ஓ ஆமாம், நைட்டு பார்த்திங்கன்னா செக்கிங் போயிட்டு இருந்துச்சு, அதுக்காக நினைக்கிறேன். அண்ட் ப்ளீஸ் கைஸ், ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரிய ஆளுன்னு யோசிச்சுக்கிட்டு சுற்றாதீங்க. ஸோ எல்லாருமே ஹியூமன்ஸுங்கிறத யோசிங்க. ஒரு தப்பு நடக்குதுன்னா தட்டி கேட்குறதுங்கிறது வந்து ஒரு நார்மல் பர்சன் கூட பண்ணுறது தான். ஆனால் அந்த இடத்துல நம்ம பண்ணவே முடியல அப்படிங்கும்போது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் இவ்வளோ புலம்புறேன். கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஒரு ஒய்ஃப் முன்னாடி அடிப்பட்டுமே ஒருத்தங்கிட்ட அடி வாங்குறாரு அப்படிங்கும்போது அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்ல. அவங்க என்ன பண்ணாங்க, என்ன ஆச்சுன்னுலாம் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஸோ அது அப்படியே அவ்வளோதான், மறந்தாச்சு. அப்படி தாங்க போயிட்டுருக்கு லைஃபு. அண்ட் ஸ்டில் யோசிங்க கைஸ், ரொம்ப யோசிங்க. இன்றைக்கி ரோட்டில் ஒருத்தங்க நடக்குதுன்னா நாளைக்கு உங்கள் வீட்டில் உங்களுக்கு நடக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஒரு டைமுக்கு பல டைம் யோசித்து ஒரு முடிவை எடுங்க. என்னங்க சொல்கிறது, என்ன சொன்னாலும் எதுவுமே மாற போகிறது இல்லை. அப்படிங்கும்போது நம்ம எது பேசினாலும் வேஸ்ட்டு தான். அண்ட் இனிமேல் நான் வந்து ஒரு விஷயத்தை நான் பேச போகிறேன்னா அதை வந்து நான் ஒரு பக்காவாக ஒரு வீடியோவாக வந்து எடுத்து நான் வந்து உங்களுக்கு போடுறேன்.
ஏன்னா வீடியோ எடுக்கிறதுங்கிறது வந்து தப்பு தான். ஸ்டில் நான் ஃபேஸ்லாம் ஹைட் பண்ணிட்டு தான் போட போகிறேன். ஏன்னா அந்த பிரச்சனையில் வந்து இருக்கிறவங்க நம்மளை வந்து எதுவும் பண்ணக்கூடாது. அப்படிங்கும்போது நான் வந்து சேஃப்டியோட தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். இனிமேல் நடக்கிற விஷயங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து தட்டி கேட்க போகிறேன். ஸோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம வீட்லேயுமே கொஞ்சம் பயங்க. ஏன்னா நமக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு யோசிப்பாங்க. அது அடுத்த ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்மளும் சேஃபாக இருந்துக்கணும். என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. ஏன்னா அந்தளவு வந்து ஒரு ரைட்ஸ் யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. கைஸ் ப்ளீஸ் திரும்பியும் கேட்டுக்கிறேன், ஆல்கஹால் எடுத்துக்கிட்டிங்கன்னா தயவு செஞ்சு வீட்டில் இருங்க. இல்லை அங்கே அந்த பிளேஸ்லேயே இருங்க. அடிச்சுட்டு வெளியே வண்டி ஓட்டாதீங்க. உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, சுற்றி உள்ள எல்லாருக்குமே பிரச்சனை தான். ஓகேங்க, நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். எங்கெல்லாம் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். ஸோ தப்பு நடக்கும், தப்பு நடக்கிறத தட்டி கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா தவறுகள் வந்து குறையும், தப்பு பண்ணுறவங்க குறைவான். ஸோ இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு பெரிய பெரிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது. ஏகப்பட்ட பசங்களோட வாழ்க்கையில் பைக்ஸ் தொலைஞ்சு போகுது. அவங்களாம் கண்டே பிடிக்க முடியல. அவனுங்களாம் வந்து பனிஷ்மெண்ட் வந்து தீவிரமாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த டைம் அந்த தப்பை பண்ண மாட்டான். ஒரு மாதத்தில் வெளியே வந்துட்டானா அவன் இதுக்கு மேலே மோசமான ஒரு விஷயத்தை பண்ணுவான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தெனாவட்டு வந்துடுது. ஸோ அதனால் கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகினா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி யாருக்குமே இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பை கைஸ். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பாய் ஃபேமிலி.